Hello everyone. So இந்த வீடியோல பாத்தீங்கன்னா யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் லெசன்ல இருக்கிற ஸ்டேட் போர்ட் புக்ல இருக்கிற எக்ஸாம்பிள் क्वेश्चंस எல்லாத்தையும் பார்க்க போறோம். சோ ஒவ்வொண்ணா क्वेश्चन பார்க்கலாம். Example number 2. The moon subtends an angle. CBSE bookல என்ன இருந்துச்சு? 1 degree 54 minutes. இந்த bookல என்ன இருக்கு? 1 degree 55 minutes. At the baseline equal to the diameter of the earth. What is the distance of the moon? Moon க்கு எர்த்துக்கு நடுவுல இருக்க distance எவ்வளவு அப்படினு சொல்லி கேக்குறாங்க. கதவு சாத்தி விட்டுறணும். போன்ல கத்திர போன. இது பேஸ். நல்லா பாரு, சிபிஎஸ்இ புக்ல வந்து டயாமீட்டர்னு சொல்லி இந்த மொத்த டயாமீட்டர் வேல்யூ கொடுத்தாங்க. ஸ்டேட் போர்ட் புக்ல என்ன பண்ணிட்டாங்க? ரேடியஸ் கொடுத்துருக்கான். அப்ப நம்ம ரேடியஸ் போடணுமா இல்ல இந்த டயாமீட்டர் போடணுமா? டயாமீட்டர் தான் போடணும். சரியா? இது மொத்தம் நல்லா பாரு, இந்த ஆங்கிள் இன்டு இந்த வேல்யூ வந்து இது மொத்தத்துக்கு ஈக்குவல். கரெக்டா இல்லையா? இல்ல நான் வந்து ரேடியஸ் மட்டும் யூஸ் பண்ண போறேன் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணிக்கோ, இந்த மொத்த ஆங்கிள் என்ன பண்ணணும்? ஆங்கிளோட வேல்யூ பாதியால டிவைட் பண்ணிக்கோ. சரியா? அப்ப எனக்கு தெரிஞ்ச ஃபார்முலா θ is equal to d divided by b. அவங்க கேட்டது d இல்ல b கேட்டிருக்காங்க. distance of the moon b தான் கேட்டிருக்காங்க. அப்ப b ஓட வேல்யூ என்ன ஆயிரும்? d by θ. இந்த d எவ்வளோ? diameter 6.4 into 10 to the power of 6 into 2 divide by the theta எவ்வளோ? 1 degree 55 minutes. 1 degree 60 minutes plus 55 minutes. அப்ப total என்ன? 105 minutes. minutes வந்து டிகிரிக்கு மாத்து, இத வந்து ரேடியனுக்கு மாத்து, pi by 180. இப்போ இந்த வேல்யூ மேல கொண்டு வந்தா வேலை முடிஞ்சு. மேல கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ண போறோம். என்னடா பண்றீங்க கிளாஸ்ல? divided by 115 divided by 3.14. yes, so the answer 382.8 into 10 power 6 meter. போதும் பாப்பா, புரியுதா? டேய் மைக் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்கடா, டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. உங்க புக்ல என்ன ஆன்சர்? இது கொடுத்திருக்காங்களா இது கொடுத்திருக்காங்களா? 3.8. ஓகே தந்தே நல்லா பாரு, இது வந்து 382.8 இருக்கு. நீ 3 டெசிமலுக்கு மாத்திரப்ப என்ன பண்ணிக்கலாம்? 83. புரியுதா? எஸ், இந்த ஆன்சர். Thank you.